अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु वनस्तईनुहु वनस्तगफिरुहु वनऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अअमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் கேட்டறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த ஒரு 3 வாரங்களாக குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸுகள் என்கிற தலைப்பில் ஒரு ஹதீஸை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று ஒரு தகவல் வந்தால் அதனுடைய அறிவிப்பாளர்களை நாம் சரிபார்ப்பதை போன்று அது திருமறை குர்ஆனுக்கும் இஸ்லாமிய கொள்கைக்கும் ஏனைய ஆதாரபூர்வமான நபி மொழிகளுக்கும் முரண்படாத வகையில் அது அதனுடைய கருத்தை தெளிவுபடுத்த வேண்டும். முரண்படுவதை போன்று தெரிந்தாலோ அல்லது வேறு விளக்கம் இதற்கு தர முடியாது என்கிற நிலைக்கு வரும் பொழுதோ இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க மாட்டார்கள், நபிகளார் மீது புனையப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்திதான் என்று சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் நாம் முடிவெடுக்க வேண்டும். அப்படித்தான் இதற்கு முன்னால் வாழ்ந்த நபி தோழர்கள், நபி தோழியர்கள் அவர்களில் ஆரம்பித்து அவர்களுக்கு பின்னால் வந்த பல்வேறு விதமான மார்க்க அறிஞர்கள் குர்ஆனுக்கு விரோதமாக இருக்கிறது, குர்ஆன் சொல்கிற அக்கீதா கொள்கைக்கு மாற்றமாக இது இருக்கிறது என்று சொல்லி பல நபி மொழிகளை இதற்கு முன்னால் வாழ்ந்த பல மார்க்க அறிஞர்கள் மறுத்து இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மறுக்காத, இதுவரை யாரும் பெரிய அளவில் மறுக்காத ஒரு நபி மொழியைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மறுக்கிறது என்பதனால் சலஃபு கொள்கையை சார்ந்த மார்க்க அறிஞர்கள் இதை கடுமையாக வசைபாடி விமர்சனம் செய்கிறார்கள். நாம வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, சூனியம் என்ற ஒரு நபிமொழி, நபிகள் பெருமகனாருக்கு சூனியம் வைக்கப்பட்டது, அதனால் 6 மாத காலம் நபிகள் பெருமகனார் புத்தி சுவாதீனம் இல்லாதவரை போன்று மாறிவிட்டார். புத்தி சுவாதீனம் இல்லை நாம சொல்லல, அந்த நபிமொழி அவர்கள் எதை நபிமொழி என்று காட்டுகிறாரோ அது சொல்கிறது தாம்பத்தியத்தில் ஈடுபடாமலேயே ஈடுபட்டதை போன்று நடப்பார்கள். அப்படி நினைச்சுக்குவாங்க. ஒரு காரியத்தை செய்யாமல் செய்ததை போன்று இருப்பதுங்கிறது அது புத்தி சுவாதீனம் இல்லைன்னு அர்த்தம். சும்மா ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான், என்ன பண்றேன்னு கேட்டா நான் கார் ஓட்டுறேன்னா அது என்னன்னு சொல்லுவோம், அதை அவருக்கு மண்டையில் அடிபட்டு இருக்குது பிரச்சனை. அவர் என்னன்னா இது மாதிரியான நிகழ்வுகள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு 6 மாத கால பிரச்சனை இருந்தது, பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு தீர்வு வழங்கினான் அப்படின்னு அந்த நபி மொழி முடிகிறது. சென்ற வாரம் அந்த நபி மொழியை நம்ம வாசிச்சு காட்டினோம். இது புகாரி உட்பட ஏராளமான நபிமொழி தொகுப்பில் அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக சரியான அறிவிப்பாளர்கள் அடிப்படையில் அமைந்த நபிமொழி இது. இது குர்ஆனுக்கு எந்தெந்த வகைகளில் முரண்படுகிறது என்பதை நேற்றைய சென்ற வாரத்தில் நாம சில வசனங்களோடு பார்த்தோம். அதுல வரக்கூடிய ஒரு அடிப்படை தான் நபிகள் பெருமகனாருக்கு எந்த விதமான புத்தி சுவாதீன குறைபாடு என்பது கிடையாது. லட்சத்துல கோடியில ஒரு பங்கு கூட நபிகளாருக்கு கிடையாது. நமக்கு இருக்கலாம், ஏனைய சாமானியர்களுக்கு மற்ற மக்களுக்கு இருக்கலாம், சஹாபாக்களுக்கு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒருத்தன் சொன்னா தப்பு கிடையாது. நபிகள் பெருமகனாருக்கு இருக்குது அப்படின்னு ஒருவன் சொல்லுவானே ஆனால் அவன் குர்ஆனுடைய ஏனைய மார்க்க சட்டங்களை மறுத்தவனை போன்றுதான் ஆவான். ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், வமா சாஹிபுக்கும் பிமஜ்னூன், உங்கள் தோழர் முஹம்மது அவர்கள் அவர் பைத்தியக்காரர் இல்லை அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. இவருக்கு பைத்தியம் இருக்குதாங்கிறத நீங்க சோதித்து பாருங்கள், 2 பேரா வாங்க, ஒவ்வொருத்தரா வாங்க அப்படின்னு அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். மா அன்த பி நிஅமத்தி ரப்பிக பி மஜ்னூன், நபியே இறைவனின் அருளால் நீர் ஒருபோதும் பைத்தியக்காரர் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நபிகள் பெருமகனார் எல்லா நேரத்திலும் ஒரு தெளிந்த நீரோடையை போன்று
புத்தி தெளிவோடு நடந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பல சிறப்புகள் அது முக்கியமான சிறப்பு. நபிகளார் நற்குணத்தால் மட்டும் உயர்ந்தவர் இல்லை, நபிகளார் இறையச்சத்தால் மட்டும் உயர்ந்தவர் இல்லை. சரியான ஒரு ஜீனியஸ், இந்த உலகம் போற்றுகிற ஒரு பெரும் ஞானம் அப்படி இருக்குதுன்னா அது பெருமானாருக்கு உண்டு அப்படின்னு நம்பக்கூடிய அளவுக்கு புத்திசாலிப்பட தனம் படைத்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அந்த ரசூல் 6 மாத காலம் புத்தி சுவாதீனம் இல்லாதவராக இருந்தார் என்று இந்த நபிமொழி பேசுகிறது என்பதை பார்த்தோம். இதனுடைய அடுத்தடுத்த அடிப்படைகளை நீங்கள் கொஞ்சம் கவனம் கூர்ந்து பாருங்கள். வச்சது யாருன்னா ஒரு யூதன் வச்சிருக்கிறான். அவனுடைய பெயர் லபீத் இப்னு ஆசம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு யூதன். நபிகளாருடைய சீப்பு, சிக்கு முடி, இதை வைத்து பேரிச்ச பாளையை வைத்து அவன் ஒரு இடத்துல தருவான் என்ற இடத்தில் ஒரு கிணற்றுக்கு அருகிலே அவன் சூனியம் வைத்திருக்கிறான். நபிகளாருக்கு இது சூனிய பாதிப்புங்கிறது 6 மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியுது. எப்ப தெரியுதுன்னு கேட்டா உடனே எல்லாம் தெரியல. நேற்றுக்கு சூனியம் வச்சு இன்னைக்கு தெரியல. இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கிற ரசூலுல்லாஹ்க்கு மக்களோடு மக்களாக பழகி இருக்கிறாங்களா, அந்த செய்தி இதை சொல்லுது. நபிகள் பெருமகனாருக்கு இப்படி சூனியம் வைக்கப்பட்டது 6 மாதம் கழித்து நபிகளாருக்கு தெரியுது. ஆயிஷா நாய்கிட்ட சொல்றாங்க, எனக்கு அதுக்கான தீர்வல்ல கொடுத்துட்டான், அந்த இடத்த எனக்கு காட்டினா. 2 வானவர் வந்தாரு, ஒருத்தர் என் தலைமாட்டுக்கு அருகில் நின்றார், ஒருவர் என் காலுக்கு அருகில் நின்றார். அவர் கேட்க இவர் பதில் சொல்ல இப்படின்னு போகுது. இவருக்கு என்ன பிரச்சனை? இவருக்கு சூனியம் வைக்கப்பட்டது. வச்சது யாரு? லபீத் இப்னு ஆசம். எங்க வச்சான்? இந்த கிணத்துக்கு பக்கத்துல வச்சான். எதுல வச்சான்? அந்த சீப்புல சிக்கு முடியல பேரிச்சம் பாளையின் மூலமாக வைத்தான் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்க்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது. பிறகு அல்லாஹ் அதற்கு ஒரு தீர்வை கொடுத்தான், அல்லாஹ் ரசூலுக்கு ஒரு நிவாரணத்தை வழங்கினான் என்று அந்த நபி மொழி முடிகிறது. யூதன்னா யாரு, தூதர்னா யாருங்கிற அடிப்படையை இந்த ஹதீஸ் மறுக்குது. யூதன் என்பவன் அல்லாஹ்வுடைய பகைவன், அது யாரும் மறந்துடவே கூடாது. எந்த நேரத்திலும் என்ன செஞ்சிடக்கூடாது, யூதன் அல்லாஹ்வுடைய பகைவன் என்பதை மறந்துடக்கூடாது. அல்லாஹ் நாடி நேர்வழி பெற்ற சிலர் இருக்கலாம், ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், இப்போது இருக்கலாம், அது வேற. யூத சமுதாயத்தவர்கள் இறைவனின் பகைவர்கள். ஏன் இறைவனின் பகைவர்கள் அப்படின்னா, உலகத்துல எவனுமே பேச பயந்த காரியத்தை பேசினவன் இந்த ஷைத்தான். அல்லாவுக்கு புள்ள இருக்குன்னு முதல்ல கிறிஸ்தவனை கொண்டு வந்தான் கிடையாது, அவனுக்கு முன்னாடி யூதனை கொண்டு வந்துட்டான். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனுடைய பிள்ளை என்று கிறிஸ்தவ மக்கள் சொல்கிறார்கள், நஸ்ரானிகள் சொல்கிறார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த தத்துவத்தை பொய்யுங்கிறோம். கடவுளுக்கு புள்ள கிடையாது, கடவுள் பிள்ளைங்கிற பக்கம் தேவை உடையவன் கிடையாது, பிள்ளை இல்லாதனால தான் அவன் தூய்மையானவன் அப்படிங்கிற தத்துவத்தை குர்ஆன் முன்மொழிகிறது. முஸ்லிம்கள் அதன்படி செயல்படுகிறார்கள். ஆனா இந்த தத்துவத்தை கடவுளுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னது முதலில் கிறிஸ்தவர்கள் நினைக்கிறோம், கிடையாது. முதல்ல யூதர்கள். குர்ஆனே அல்லாஹ் சொல்றான், யூதர்கள் அல்லாஹ்வுடைய மகன் உசைர் என்பவரை கடவுளாக நினைத்தார்கள். அல்லாஹ்வுடைய மகன் அவன் நினைச்சான், உசைரை கடவுளா நினைக்கிறான். கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று நினைக்கிறார்கள். ரெண்டும் பொய்யுங்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு முதல்ல வாதம் பண்ணவனே இந்த யூதன் தான். இவன் என்னென்ன வார்த்தைகளை சொல்லி இருக்கிறான் என்று கேட்டால், நபிமார்களை இதற்கு முன்னால் கொலை செய்தான், வேத வசனங்களை திரித்தான், பொய்யான செய்திகளை வேதத்துக்குள்ள கொண்டு வந்தான், வேதத்தை மறைத்தான், ஒளித்தான், இறை தூதர்களை நம்ப மறுத்தான், கொலை செய்தான், அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்குன்னு பேசணும் யூதன். யாருக்காவது இந்த வார்த்தை வருமா? அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்குன்னா கயிறால கட்டப்பட்டது இல்லை, அவன் கஞ்சன் அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் கஞ்சன். அவன் சொல்லுவோம்ல, அவனுக்கு கை நீளாதுப்பா, அவன் என்னத்தையும் காசு எடுத்தான், எச்சு கையால கூட காக்கா விரட்ட மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல. இது மாதிரி ஒரு வார்த்தை, இறைவனின் கை கட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்க்கு பதில் கொடுக்கிறான், அல்லாஹ்வுடைய கை எப்போது விரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறான். என் கை கட்டப்பட்டிருக்கு, நான் எதுவுமே கொடுக்கல, நீ எப்படி வாழுவ? மனுஷன் எப்படி வாழ்வான்? நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அப்ப அல்லாஹ்வுடைய கை விரிக்கப்பட்டு இருக்கிறது, கட்டப்பட்டிருக்குன்னு பேசினவன் யாரு? கஞ்சன். அல்லாஹ்வை கஞ்சன்னு சொன்ன ஷைத்தான் யாரு? இந்த யூதன். இவன் அவ்வளவு தூரம் நபிகள் பெருமகனாருக்கும் நபிகளாருடைய குடும்பத்தாருக்கும் சஹாபாக்களுக்கும் துன்புறுத்தலாக இருந்தவன். ஆயிஷா நாயின் மீது அவதூறு பரப்பும் போது அதற்கு தலைமை தாங்கி பரப்பியதில் முக்கிய பங்கு இந்த யூதனுக்கு உண்டு. இவ்வளவு கேள்வி, இவ்வளவு காரியத்தை, அநியாயத்தை, அக்கிரமத்தை செய்த இந்த யூதன், இவன் நபிகள் பெருமகனாருக்கு சூனியம் வச்சுட்டான். ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி மார்க்கத்தை ஏற்று, அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்து, ஹிஜ்ரத் செய்து, தன் குடும்பத்தவர்களை எதிர்த்து, இந்த மார்க்கத்துக்காக ஏழ்மையை சந்தித்து, இந்த மார்க்கத்துக்காக பல விமர்சனங்களை, இவர் பைத்தியக்காரர், இவர் ஜோசியக்காரர், இவர் கவிஞர் என்றெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் வைக்கும் போது அந்த விமர்சனத்தை தட்டி விட்டுட்டு போயிட்டு, இறைவனுக்காகவே யுத்த களங்களில் கடவாய்ப்பற்கள் உடைகிற அளவிற்கு சண்டையிட்டு ரத்தம் சிந்தி
இறைவன் இறைவன் என்று வாழ்ந்த நபரை அல்லாஹ் தோக்க வச்சுட்டான், யூதனுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்துட்டான்னு இந்த செய்தி சொல்லுது. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுகிறது? யூதன் வெற்றி பெற மாட்டான், அவன் தத்துவமோ கொள்கை வெற்றி பெறாது. யூதன் பேசுகிறான், நாங்க தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கம் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் பதில் கொடுக்கறான், நீ தானப்பா நெருக்கம், அப்ப மௌத்த விரும்புங்கிறான். மௌத்த விரும்பணுமா இல்லையா? முகமது நபி அல்லாஹ்வுக்கு நெருக்கங்கிறார், அவர் மௌத்த விரும்புறார். முஸ்லிம் மக்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கங்கிறாங்க, மௌத்த விரும்புறாங்க. நீ மௌத்த விரும்புவியா? உங்களில் ஒவ்வொரு நபருக்கும் 1000 வருஷம் வாழணும்னு ஆசைங்கிறாங்க. உனக்கு மௌத்த மேல விருப்பம் இல்லை, நீ மௌத்த விரும்புவியான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப எல்லா நேரத்திலும் தத்துவ ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் விரோதமாக நடந்த இந்த யூத சமுதாயத்தில் ஒருவன் நபிகள் பெருமகனாருக்கு சில அற்பமான பொருட்களை வைத்து அவன் மந்திர தந்திரங்களை எல்லாம் உருவாக்கி பெருமானாரை ஒரு 6 மாத காலம் புத்தி சுவாதீனமற்றவராக மாற்றி விட்டான் அப்படின்னு இந்த செய்தி பேசுகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். இது யார் சொன்ன வார்த்தை என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்கள் மத்தியிலே சொன்ன ஒரு வார்த்தை. என்ன சொல்கிறார்கள்? லா யுஃப்லிஹு சாஹிரு ஹைசு அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெல்ல மாட்டான் அப்படின்னு யார் பேசுறா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள் தன் சமுதாய மக்கள் மத்தியில், எப்படி வந்தாலும் வெல்ல மாட்டான். சூனியக்கார வெல்ல மாட்டாங்கிறதுக்கு எப்படி வந்தா வெல்ல மாட்டாங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு பேச்சுக்கு குர்ஆன்ல இந்த மாதிரி வெல்ல மாட்டான் நிறைய இடத்துல வருது. எப்படிலாம் வருது? அநியாயக்காரன் வெல்ல மாட்டான், இறை மறுப்பாளர்கள் வெல்ல மாட்டான் அப்படிலாம் வருது. என்ன அர்த்தம்? இவன் மறுமையில ஜெயிக்க மாட்டான், இவன் சொர்க்கம் போக மாட்டான், இவன் நரகம் தான் கிடப்பான்னு அர்த்தம். அதனால அதுக்கு அர்த்தம் முஸ்லிம்கள் வெல்வார்கள். எதுல வெல்வார்கள்? யுத்தத்தை சொல்றான். மறுமையில வெல்வார்கள், சொர்க்கம் போவாங்க, நரகத்திலிருந்து தப்பிப்பாங்கன்னு அர்த்தம். வெல்வார்கள்னா சொர்க்கம் போவாங்கன்னு அர்த்தம், வெல்ல மாட்டாங்கன்னா சொர்க்கம் போக மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்படிதான் குர்ஆன்ல நிறைய இடத்துல இந்த வார்த்தையை பதிவு வைக்கிறோம். இங்க அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? லா யுஃப்லிஹு சாஹிரு ஹைசு அத்தா, எப்படி வந்தாலும் வெல்ல மாட்டான். யார் வெல்ல மாட்டா? சூனியக்காரர்கள் வெல்ல மாட்டார்கள் என்று திருமறை குர்ஆன் அழுத்தம் திருத்தமாக பதிவு வைக்கிறது. எப்படி வந்தாலும் வெல்ல மாட்டான் அர்த்தம் தெரியுமா? நீ செய்யற சூனியம் மண்ணுன்னு அர்த்தம், அதை கொண்டு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இதனால அந்த சமுதாயத்துக்கு எந்த விதமான நன்மையோ லாபமோ நஷ்டமோ ஒண்ணுமே கிடையாதுன்னு அர்த்தம். அப்படி ஒரு வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசி இருக்கிறார்கள். அந்த சமுதாய மக்கள் மத்தியில தாவா செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா அதுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு 6 மாத காலம் இதனால் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டது என்றால், இங்கதான் சூனியக்காரன் ஜெயிச்சிட்டானே. இந்த நபி மொழிப்படி சூனியக்காரன் ஜெயிச்சானா இல்லையா? கேள்வி அதுதான். 6 மாசம் வேண்டாங்க, 6 நொடி நபி அவர்களுக்கு சூனியத்தினால் பாதிப்பு 6 நொடினாலுமே அவன் ஜெயிச்சிட்டான். இப்ப எனக்கு நரகம் கிடைக்கட்டும், சொர்க்கம் கிடைக்காம போட்டோம், அல்லாஹ் என்ன வெறுக்கட்டும், கபர்ல தண்டனை கிடைக்கட்டும், என்ன கிடைக்கட்டும், நபியா ஒரு செகண்டாவது நான் பைத்தியம் ஆகிட்ட பத்தியா அப்படின்னு அவன் ஜெயிச்சானா இல்லையா? இது ஒரு வகை வெற்றி. அப்ப அல்லாஹ் சொல்றேன் வெல்ல மாட்டான்னு குர்ஆன் சொல்லுது. இல்ல, சூனியக்காரன் வென்று விட்டான், லபீத் இப்னு ஆஸம் என்பவன் வென்று விட்டான் என்று ஹதீஸ் சொல்லுகிறதுனா எந்த யூதமே இதை கையில் எடுக்கலையே. எந்த யூதன்லாம் இதை கையில் எடுத்த யோசிங்க பாப்போம். யூதர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? யுத்தம் செய்தார்கள். பனு குறைலா யூதர்கள் யுத்தம் செய்தார்கள். ஹைபர்ல உள்ள தபூக்ல உள்ள யூதர்கள் யுத்தம் செய்தார்கள். சில யூதர்களால் யுத்தம் செய்ய முடியல, நயவஞ்சகத்தனமா நபிகளாரோடு இருந்து ரகசிய தகவல்களை காஃபிர்களுக்கு பரிமாறினார்கள். நயவஞ்சக வேடமிட்டார்கள், யுத்தம் செய்தார்கள், பல்வேறு விதமான விமர்சனங்களை வைத்தார்கள், பல அவதூறுகளை சுமந்தார்கள். இவ்வளவு காரியத்தை பண்ணவன் யாருமே என்ன செய்யல? சூனியத்தின் பக்கம் அவங்க நாடலியே. திடீர்னு ஒரு செய்தி வருது, நபிகளாருக்கு ஒருவன் சூனியம் வைத்தான். 6 மாத கால நபிகள் பெருமகனார் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டதுன்னா இது எப்படி குர்ஆனினுடைய தத்துவத்துக்கு ஒத்ததாக இருக்கும்? இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் நம்மள மாதிரி நபர் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன் கிடையாதுங்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு நபருக்கு பிரச்சனை, ஒரு பாதிப்புன்னு வைங்க. அந்த பாதிப்புக்குரிய நபர் ஏதோ அவர் கொஞ்சம் அவர் புள்ள மௌத்தானதுல இருந்து ஆள் சரியில்லை, ரொம்ப வேதனைப்பட்டு அழுகுறாரு, கத்துறாரு, திடீர்னு வந்து என்னன்னா எதையாவது கிளம்பிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா அவரை வெளியே அனுப்ப மாட்டோம். இப்படி ஒரு வாப்பா இருக்கிறார், ஒரு உம்மா இருக்குன்னு நீ வெளியே போகாத, மானத்தை வாங்கிட்டு போயிடாத, உன்னை பைத்தியன்றுவாங்கன்னு வீட்டுக்குள்ள அடைச்சு போட்டுருவாங்க. நபிகளார் ஒவ்வொரு நாளும் சஹாபாக்கள் முகத்துல முழிக்காம ஒரு நாள் கூட ரசூலா கழியாது. எல்லா நாளும் மக்களோடு தொடர்பில் இருந்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல். குடும்ப வழக்கா நபியை தேடி தான் வருவாங்க, சொத்து வழக்கா நபியை தேடி தான் வருவாங்க, ஒரு மார்க்க தீர்ப்பா நபியை தேடி தான் வருவாங்க, சஹாபாக்களுக்குள்ள மோதலா நபியை தேடி தான் வருவாங்க, தொழுகை நடத்தணுமா நபியை தேடி தான் வருவாங்க, ஜக்காத்தை யார்கிட்ட கொடுக்கணும் நபியை தேடி. அவங்களா முடிவு எடுக்கவே மாட்டாங்க. எந்த காரியம், அது அற்ப காரியமா இருக்கலாம், பிரம்மாண்டமான காரியமா இருக்கலாம், எதுக்குனாலும் நபி கிட்ட கேட்டுக்குவோம், நான் தீர்வு வாங்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு நினைத்தவர்கள் தோழர்கள். இப்படி ஒரு காரியம் நடந்தா இது காட்டு தீயா பரவி இருக்குமா இல்லையா?
6 மாத காலம் பெருமானாருக்கு இப்படி ஒரு பாதிப்பு இருந்தால் இது காட்டு தீயா பரவுமா இல்லையா? பரவுன இந்த வார்த்தையை வச்சு அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? குர்ஆன்ல சில இடத்துல அவன் கேட்கிறான், இவர் தூதருங்கிறீங்களே, இவர் சாதாரண மனிதரா இருக்கிறாரு அப்படின்னு அல்லாஹ் பல இடத்துல காஃபிர்கள் கேட்டதை திருக்குர்ஆன்ல அல்லாஹ் பட்டியலிடுகிறான். கடை வீதிக்கு போறாரு, மனைவி பிள்ளைங்களோடு இருக்கிறாரு. இவர் தூதர் என்ன செய்யணும்? வானத்துல ஏறி போக வேண்டாமா? தங்க மாளிகை இவருக்கு இருக்க வேண்டாமா? நீர் ஊற்று பெருக்கி ஓடுகிற நீர் ஊற்று இவர் கொண்டு வர வேண்டாமா? வானத்தை இடிய வைக்க வேண்டாமா? இப்படியெல்லாம் யூதர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து காஃபிர்கள் நபிகளார்கிட்ட பல அற்புதத்தையும் கேட்டார்கள், பல விமர்சனங்களையும் வைத்தார்கள். ரசூலுல்லாஹ்க்கு இப்படி ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னு இவன் இதையே சொல்லியிருப்பான். என்னன்னு சொல்லியிருப்பான்? இவர் எப்படிப்பா தூதரா இருப்பாரு? இவர் சூனியம் செய்யப்பட்டவர் தானே. இந்த வாதம் வைக்கப்பட்டிருக்கும். நபிகளார் காலத்தில் அப்படி ஒரு வாதம் வைக்கப்படல. ஆனா அதே நேரத்தில் சில பேர் இப்படி ஒரு பேசின பேச்சுக்கு அல்லாஹ் அதுக்கு பதிலும் கொடுக்கிறான். எப்படி பேசப்பட்ட வார்த்தை? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறை மறுப்பாளர்கள் இவ்வாறு பேசினார்கள். என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, இது யகூலுல் ஆலிமூன இன் தத்தபிஊன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா, சூனியம் செய்யப்பட்ட நபரைத்தான், இந்த முஹம்மதைத்தான் இந்த சஹாபாக்கள் பின்பற்றுகிறார்கள் என்று அநியாயக்காரன் ரகசியமாக பேசுகிறான். ரசூலுல்லாஹ்க்கு சூனியம் செய்யப்பட்டதுன்னு யாரு சொல்லுவா? அநியாயக்காரன் சொல்லுவான். உண்மைன்னு எல்லாரும் தான் சொல்றான். உண்மைன்னா இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க? நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்டது, 6 மாத காலம் பாதிப்பு ஏற்பட்டது, அப்ப சூனியம் செய்யப்பட்ட நபர், அப்படிதானே? அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்? நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று அநியாயக்காரன் ரகசியமாக பேசுகிறான். அவன் சரியா தானே பேசுறான், அவன் தப்பா பேசலையே. உங்க பார்வைக்கு இந்த செய்தி சரின்னா அவன் ஏன் அநியாயக்காரன்? அவன் கரெக்டா தான் சொல்றான், உண்மையை தானங்க சொல்றான், பொய்ய சொல்லலையே. அவன் உண்மையை சொல்லக்கூடியவன் அநியாயக்காரன், பொய்ய சொன்னாதான் அநியாயக்காரன். நபிகளாரை பார்த்து ஜோசியக்காரன் என்று போய் சொன்னார்கள், அவன் அநியாயக்காரன். நபிகளாரை பார்த்து கவிஞர் என்று போய் சொன்னாங்க, அவன் அநியாயக்காரன். நபிகளாரை பார்த்து பொய்யன் என்று போய் சொன்னாங்க, அவன் அநியாயக்காரன். நபிகளாரை பார்த்து சூனியம் செய்யப்பட்ட நபர் என்று சொல்பவன் அநியாயக்காரன். அப்படின்னா நபிகளாருக்கு சூனியம் செய்யப்படலைன்னு அர்த்தம். இதை விட குழந்தை பிள்ளைக்கு புரிய வைக்கிற இதை விட ஒரு தெளிவான வசனம் என்ன வேணும்? இது யகூலுல் ஆலிமூன இன் தத்தபிஊன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா, சூனியம் செய்யப்பட்ட நபரைத்தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று அநியாயக்காரன் பேசுகிறான். எனவே நபிகள் பெருமகனாருக்கு சூனியம் செய்யப்பட்டதுன்னு ஒருத்தன் சொல்றான் வைங்க, அவன் அநியாயக்காரன் என்று திருக்குர்ஆன் திட்டவட்டமாக பேசுகிறது. அப்ப இந்த அடிப்படையில தெரிஞ்சுக்கங்க, யூதனுக்கு அல்லாஹ் ஒருபோதும் வெற்றி தரமாட்டான். நபிகளார கீழே தள்ளி விட்டு மண்ணை கவ்வ வச்சு பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு யூதனுக்கு வெற்றி கிடைக்காது, ஒரு நாளும் கிடைக்காது. சத்தியமிட்டு ஒரு நாளும் அப்படி ஒரு வெற்றியை யூதனுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இவன் அல்லாஹ்க்கு புள்ள இருக்குன்னு சொன்னவன், ஆனா நபிகள் பெருமகனா நான் என்னைக்குமே அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொன்னவங்க. அவர்களை தள்ளி விட்டுட்டு யூதனுக்கு வெற்றி கிடைக்காது, ஒரு நாளும் கிடைக்காது. அதையும் தாண்டி நபிகள் பெருமகனார் இதனால் 6 மாத காலம் புத்தி சுவாதீனம் இல்லாதவரை போன்று மாறிவிட்டார் என்பது குர்ஆனுடைய தத்துவத்துக்கு விரோதம். இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வைங்க. சூனியம்னா என்னன்னு கேளுங்க. ஒரு நபரை சடரீதியான பாதிப்பை எங்கிருந்தோ ஒருவன் நடத்தக்கூடிய காரியம் சூனியம். இப்போ ஒரு ஆளை கட்டையை வச்சு அடிக்கிறான், நீங்க சூனியம் கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்துல காஃபிர் சஹாபி அடிச்சான், சஹாபி காஃபிர் அடிச்சான். யுத்தத்துல தான் நடந்துச்சு, அடிச்சாங்க. சஹாபாக்கள் காஃபிர்களை அடித்தார்கள், காஃபிர்கள் சஹாபாக்கள் அடித்தார்கள். இந்த நிகழ்வு நடந்துச்சு. கத்தியை வச்சு குத்துறது அல்லது வேறு வேறு பயங்கரமான ஆயுதங்களை வைத்து ஒருவனை கடுமையான முறையில் தாக்குவது, இது யதார்த்தம் உலகத்தில் நடக்கும். ரசூலுல்லாஹ்வை சொல்றாங்க, முந்தைய காலத்தில் ஒரு நபி, அவரை அந்த சமுதாய மக்கள் அடிக்கிறார்கள். அந்த நபியினுடைய முகத்தில் ரத்தம் வடியுது. ரத்தத்தை துடைத்துக் கொண்டே அவர் சொல்கிறார், யா அல்லாஹ், என் சமுதாயம் தெரியாம என்ன அடிச்சிட்டாங்க, நீ தண்டிச்சிராத. முஸ்லிம்ல வர செய்தி. அப்ப நபிமார்களும் அடிக்கப்படுவார்கள், நபிகளாரும் துன்புறுத்தப்படுவார்கள். நபிகள் பெருமகனார் மேல ஒட்டக குடலை கொண்டு வந்து வச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மூச்சு திணறல். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அந்த ஒட்டக குடலை எடுத்து போட்டாங்க. ரசூலுல்லாஹ் சுஜூதுல இருந்து எந்திரிச்சாங்க. நம்ம எத்தனை முறை இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்போம். அப்ப எந்த நபரும் இன்னொரு நபரை அடிக்கலாம், வீழ்த்தலாம், தாக்கலாம், இது முடியும். ஆனா எந்த நபருமே இன்னொரு நபரை, நான் ஒரு இடத்துல இருப்பேன், நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க, நான் இங்க ஏதாவது மந்திரங்களை செய்வேன், உங்களுக்கு ரத்த வாந்தி வரும், உங்க கை கால் வழங்காம போயிரும், உங்க புத்தி சுவாதீனம் இல்லாம போயிரும், அல்லது நீங்க மௌத்தா போயிருவீங்க அப்படின்னா இது யாருடைய ஆற்றல்?
மனிதர்களுக்கான ஆற்றலா? பெருமானாருக்கே கொடுக்கப்படாத ஆற்றலாச்சே. ரசூல்லா பத்ர் காலத்துக்கு போறதுக்கு முன்னாடி பத்ர்லாம் வேண்டாம், எல்லாம் வீட்டுல உட்காருங்க, இப்போ ஒரு மந்திரத்தை போட்டா அபூஜஹல் ரத்த வாந்தி எடுத்து செத்துருவான் அப்படின்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? நபிமார்கள் தானே, இறைவனோடு நெருக்கத்திலும் நேசத்திலும் உள்ளவர்கள் தானே, ஆயுதம் தாங்கி நின்னாங்க. வரட்டும், நம்ம யுத்தத்தை பார்ப்போம், சந்திப்போம் அப்படின்னாங்க. பல உயிர்கள் மௌத்தாச்சு. பத்ர் காலத்திலும் மௌத்தாச்சு, உஹது காலத்துல 70 சஹாபிகள் மௌத்தானாங்க, ஹந்தக் யுத்தத்துல மௌத்தானாங்க, ஹுனைன் யுத்தத்துல மௌத்தானாங்க, தபுக் யுத்தத்துல மௌத்தானாங்க, ஹைபர் யுத்தத்துல, எல்லா யுத்தத்திலும் மௌத்தானாங்க சஹாபாக்கள். அவர் ரசூல் அங்க நிறைய உயிர் பலி ஆகுது. நான் தந்திரத்தை போட்டு அவனை கொல்றேன்னாங்களா? இல்ல, நபியையே அடிச்சாங்களே. அப்ப நபிக்கும் அந்த ஆற்றல் கிடையாது. நம்ம யுத்தத்தை சந்திப்போம் இப்படித்தான் அடிக்க முடியும். ஒருத்தனை வீழ்த்தணும்னா ஆயுதத்தை வைத்து தான் வீழ்த்த முடியுமே தவிர மந்திரத்தை வச்சு வீழ்த்த முடியாது அப்படிங்கறதுல நபி தெள்ள தெளிவா இருந்தாங்களா இல்லையா? ஆனா யூதனால முடியும். யாரால முடியும்? பெருமானாரால முடியாது. பெருமானார் எந்த அபூஜகலையும் அபூலகபையும் உத்துபாவையும் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலையும் மந்திரத்தை கொண்டு வீழ்த்த முடியாது. அத குர்ஆன் சொல்லுது. ஆனா யூதன் நினைச்சா நபியை வீழ்த்த முடியும். யார் பெரிய ஆள் ஆயிட்டாங்க தெரியுதா இப்ப உங்களுக்கு? நபிகளாரை விட யூதன் பெரிய ஆள் ஆயிட்டான். அப்படிதான் அந்த செய்தி காட்டுது. நீங்க ஆழமா யோசிச்சு பார்த்தா யூதன் நபிகளாரை விட மட்டும் பெருசு இல்ல, அல்லாஹ்வை விட பெருசாயிட்டான். அந்த செய்தி அதான் சொல்லுது. ஏன் அல்லாஹ்வை விட பெருசாயிட்டான்னு சொல்லுது? இது இறைவனின் ஆற்றல். ஒரு காரியத்தை அல்லாஹ் நடத்த வேண்டும் என்றால் அல்லாஹ் வந்து செய்யணும்னு அவசியமே கிடையாது. குன் ஃபயகுன், அவன் ஆகு என்பான், நடக்கட்டும் ஏற்படட்டும் அல்லாஹ் சொல்லுவான், உடனே அது நடந்துரும். அல்லாஹ்க்கு என்ன கிடையாது. இப்ப பூமியை அமைக்கணும், இந்த உருண்டையா வந்து அதுல மலையை வச்சு மரத்தை வச்சு ஸ்பேனர்லாம் எடுங்க, ஸ்க்ரூ டிரைவர்லாம் எடுங்க, ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஆணியை வச்சு மாட்டுவோம். இப்படி நல்லா மாட்டுவானா? மாட்ட மாட்டான். அவன் ஆகு ஏற்படட்டும்னு சொல்லுவான். என்னெல்லாம் அவன் நினைக்கிறானோ அத்தனையும் படைப்பா கண்ணு முன்னாடி வந்து. இதான் அல்லாஹ். இதான் யாரு? அல்லாஹ். நம்ம வீடு கட்டணும், செங்கல் வேணும், சிமெண்ட் வேணும், மண்ணு வேணும், கட்டுறதுக்கு ஆட்கள் வேணும், தண்ணி வேணும். அதுக்குன்னு சில காலங்கள் ஆகணும். உடனே கட்ட முடியாது. எல்லா பொருளும் இருக்கு உங்கள்கிட்ட. 50 லட்சம் ரூபாய் இருக்கு, இன்னைக்கு வீடு ரெடி ஆகுமா? ரெடி ஆகாது. யார் நினைச்சாலும் ரெடி ஆகாது. இன்னைக்கு ஒரு நாள்ல ஆகாது. அப்ப மனிதனால் முடிந்ததுங்கிறது வேற. சட ரீதியாக நீங்க அந்த காரியத்தை கட்டமைக்கணும். அல்லாஹ்வால் முடிந்ததுன்னா ஃபஆலுல் லிமா யுரீது, நாடியதை நாடிய உடனே செய்வான். அவனுக்கு கால அவகாசமே எடுக்காது. அவனா விரும்பி கால அவகாசத்தை எடுத்தா உண்டு. 6 நாள் என்ன பண்ண? உலகத்தை படைத்தான். வானத்தை, பூமியை, மலையை, சந்திரனை, சூரியனை எல்லாத்தையும் படைச்ச எத்தனை நாள்? 6 நாள். அல்லாஹ் நினைச்சா 6 நொடிக்குள்ள படைப்பான். அல்லாஹ் மறுமையில அப்படிதான் படைக்க போறான். மறுமையில இதே மனிதர்களை கொண்டு வர போறான். இப்ப மனிதர்கள் வர அளவுக்கு கால அவகாசம் அப்ப எடுக்குமா? எடுக்காது. ஏன் அப்ப 6 நாள் ஆக்கணும்? அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அவன் நாடி அதையும் தாமதப்படுத்தி அல்லாஹ் படைப்பான். படைக்க முடியாம கிடையாது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் எல்லா ஆற்றல் என்று குர்ஆன் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சொல்லுகிறது. இங்க என்ன அப்படின்னு கேட்டா, யூதன் நபியை பார்க்கல, நபி பக்கத்துல இல்ல, ஆயுதத்தை கொண்டு நபியை அடிக்கல, நபியை வீழ்த்தல, நபிக்கே தெரியல தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு. யாருக்கு தெரியல? அடி வாங்கினா தெரியுமா இல்லையாங்க? நம்ம அடிபட்டிருக்கிறோம், யாரோ அடிச்சிட்டான், நான் போய்கிட்டே இருந்த முதுகுல ஒருத்தன் அடிச்சிட்டான், பெதடியில் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். நபிகளாருக்கு 6 மாசம் தெரியல தனக்கு நன்ன ஒருத்த இப்படி பாதிப்பு தந்திருக்கான்னு தெரியல. எங்கிருந்தோ வந்த 2 வானவர் சொல்லி கொடுத்து தான் நபிகள் பெருமகனாருக்கு தெரியுது. அப்படின்னா இதுதானங்க இறைவனுடைய வேதனை முறையே. அல்லாஹ் வேதனை கொடுப்பான சொல்லிட்டு கொடுப்பான். அவன் இப்படித்தான் வேதனை வருது, இதான் வேதனை அப்படின்னா வரும் தெரியாது. அந்த அது வேதனைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நாட்கள் ஆகும். பிள்ளைய மௌத்தாக்குவான், சொத்துக்களை பறிப்பான், நஷ்டத்தை கொடுப்பான், நோயை கொடுப்பான். இது வேதனையான நமக்கு தெரியாது. அப்படி ஒரு காரியம் நபிகள் பெருமகனாருக்கு ஒரு யூதம் பண்ணிட்டான். யூதனுக்கு இறைவனை தாண்டி அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, துரிப மஸலுன் ஃபஸ்தமியூ லஹு, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, செவிதாழ்த்தி கேளுங்கள். மனுஷன் எல்லாத்தையும் கூப்பிடுறான், முஸ்லீம்லாம் கூப்பிடல, எல்லா மனுஷனும் கேளு. ஒரு உதாரணம் சொல்ற, செவிதாழ்த்தி கேளு. அல்லாஹ்வை விட்டுட்டு எவனையெல்லாம் நீ அழைக்கிற எல்லா பேரும் ஒண்ணு சேர்ந்துக்க. நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஈய படைக்க முடியுமான்னு கேட்கிறோம். ஒரு ஈ நீ படைச்சு காட்டு பார்ப்போம் அப்படி. நீ டைனோசர்லாம் படைக்க வேண்டாம், யானையை படைக்கணும், பூனையை படைக்கணும், ஈய படங்க. உன் கைக்குள்ள வச்ச நசி கொண்டுலாம்ல, அதை படைச்சு காட்டு. ஒரு ஈய, ஒரு கொசுவை அதை பட, ஒரு எறும்பு பட. சரி படைக்க வேண்டாம்பா, உன்கிட்ட இருந்து ஒரு பொருள் அது எடுத்துட்டு போயிட்டுனா நீ திருப்பி கொண்டு வந்துருவியான்னு கேட்கறான். உன்னால அது கூட முடியாது. ஒரு அது என்னத்தை எடுத்துட்டு, தங்கத்தை எடுத்துட்டு போயிருமா? ஒரு 10 கிலோ தங்கத்தை தூக்கிட்டு போயிருமா? அது முடியாது. உங்க வீட்டுல இருந்து 2 அரிசி எடுத்துட்டு போயிருமா? அது முடியாது. கொஞ்சம் உட்கார்ந்து சீனி தண்ணிய
இனிப்பு பொருளை மேலே ஒட்டி இருக்கக்கூடிய அதுக்கு தேவையான கொஞ்சம் ஒரு நுண்ணிய அளவிலான உணவுப் பொருள் அதை எடுத்துட்டு போகும். அதை கொண்டு வந்துருவியான்னு கேட்கறான். அதை கூட மனிதர்கள் அத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்தாலும் அல்லாஹ்வுடைய மொத்த படைப்பு ஒண்ணு சேர்ந்தாலும் கொண்டு வர முடியாதுன்னு குர்ஆன் சொல்லுது. இங்க என்ன ரசூல்லா அல்லாஹ் 2 வானவர் அனுப்பலன்னா 6 மாசம் இல்ல 6 வருஷம் ஓடி இருக்கும். அந்த ஹதீஸ் அதான் சொல்லுது. அல்லாஹ் தீர்வு கொடுக்கலன்னா 6 மாசம் இல்ல 6 வருஷம் கூட பாதிப்பு வந்திருக்கும். அவ்வளவு பெரிய பாதிப்பை நினைச்சு யாரு நினைச்சா ஏற்படுத்த முடியும்? ஒரு யூதனால, அல்லாவை நம்பாத அல்லாவுக்கு புள்ள இருக்குன்னு சொன்ன ஒரு யூதனால இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று இந்த செய்தி சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம். அல்லாஹ் அந்த வசனத்தின் இறுதியிலே சொல்றான், லஅஃபத் தாலிபு வல் மத்லூப், தேடக்கூடியவனும் தேடப்படக்கூடியவனும் பலகீனமானவர்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன தவிர எல்லாருமே நீங்க பலகீனங்கிறோம். உங்களை யாருக்கு பலம் கிடையாது, எனக்கு மட்டும்தான் பலம் இருக்குங்கிறோம். எனக்கு மட்டும்தான் பலம் இருக்குன்னு அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல சூனியக்காரர்களுக்கும் யூதர்களுக்கும் அந்த லபீத் இப்னு ஆஸமுக்கு பலம் இருக்குன்னு சொன்னா இது குர்ஆனுடைய ஆயத்துக்கு விரோதமாக பேசியது ஆகுமா ஆகாது? அல்லாஹ் சொல்றான், வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத். லட்சம் முறை ஓதி இருப்போமா இத? அவனை போன்று எதுவும் இல்லைங்கிறான். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். அவனை போன்று எதுவும் இல்லை. இரண்டாவது இடம் வஹுவ, அதாவது லம் யக்குல்லஹு வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத்னாலும் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன்னாலும் ஒரே அர்த்தம். அவனை போன்று எதுவும் இல்லை. எதுவும் இல்லைன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் மாதிரி தோற்றமோ, அல்லாஹ் மாதிரி பாசமோ, அல்லாஹ் மாதிரி கோபமோ, அல்லாஹ் மாதிரி அறிவோ, அல்லாஹ் மாதிரி ஆற்றலோ எதுவுமே அல்லாஹ் மாதிரி யாருக்குமே கிடையாது. நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாலும் நடக்காதுங்க. எல்லாரும் ஒண்ணு சேருங்க. அப்படிதான் குர்ஆனுக்கு அல்லாஹ் அழைப்பு கொடுக்கறான். குர்ஆனை நபிகள் பெருமானார் கொண்டு வந்து மனித சமுதாயத்தில் ஒப்படைக்கிறாங்க. சஹாபாக்கள் காஃபிர்ட்ட கொடுக்கறாங்க. இப்ப நான் தூதர், நான் வந்து நபி ஆயிட்டேன், எனக்கு அல்லாஹ் வந்து குர்ஆனை கொடுத்தான்னு சொல்லும்போது அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? நீங்க நபியா? நீங்க கொண்டு வரது இறைவனின் வார்த்தையா? எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்ட்டாங்க. அப்ப அல்லாஹ் பதில் கொடுக்கறான் பாருங்க. பக்கரால வருது இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸல்னா அலா அபதினா, நம்முடைய அடியாருக்கு நாம் கொடுத்ததுல நீங்கள் சந்தேகத்தில் இருந்தா, நம்ம ஒரு வேதத்தை கொடுத்தோம்ல, அந்த குர்ஆன்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இது உண்மையில அல்லாஹ் கொடுத்தானா இல்ல இவராக தயாரித்து கொண்டு வந்திருக்கிறாரான்னு உனக்கு சந்தேகம் இருந்தா ஃபஅது பி சூரத்தி மின் மிஸ்லிஹி, இது மாதிரி ஒரு சூரா கொண்டு வாங்க. நான் 114 சூரா கொடுத்திருக்கிறேன், நீ என்ன பண்ணு? ஒரு சூரா கொண்டு வா. போட்டினா எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் 114 சூரா கொண்டு வந்திருக்கிறேன், நீ 114 சூரா கொண்டு வான்னு அர்த்தம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்கிறேன். எதுக்கு 114 சூரா? ஒரு சூரா கொண்டு வா பாப்போங்கிற. ஒன்னே ஒண்ணு, ஒரு குல்லுல்லா சூரா மாதிரி, ஒரு குல்லோது ரப்பின் ஃபலக் மாதிரி, ஒரு இதாஜா நஸ்ருல்லா மாதிரி, ஒரு வல்லசர் மாதிரி ஒரு சூரா கொண்டு வா. கொண்டு வான்னு சொல்லிட்டு தனித்தனியா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறோம், நீங்க பல நாள் மார்க்க பயான்லாம் நடத்தி இருக்கிறோம், நீங்க எப்படி பயான்லாம் கேட்டீங்கன்னு பாப்ப, எல்லாருக்கும் பேப்பரை கொடுத்து தனித்தனியா உட்காருங்க, கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் எழுதுங்க அப்படின்னா நீங்க எல்லாம் ஒரு சில பேர் எழுதலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து எழுதுங்க, பக்கத்து பக்கத்தில் கேட்டுக்கங்க. 50 கேள்வி கேட்டா 40 கேள்விக்கு பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கு, 50க்குமே சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. கரெக்டா இல்லையா? ஏன் சேர்ந்துட்டா எல்லாருடைய மூளையும் சேர்ந்த மாதிரி தான், புத்தி கொஞ்சம் கூடுதலா வேலை பார்க்கும். டீம் ஒர்க்குக்கு எப்போதுமே என்ன இருக்கும் தெரியுமா? அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அவுட்புட் கிடைக்கும், கூடுதலான விளைவுகள், கூடுதலான பலன் கிடைக்கும். டீமா உட்காந்து வேலை பார்த்தா ஒருத்தன் படிக்கிறதுக்கும் பல பேர் சேர்ந்து உட்கார்ந்து படிக்கிறது வித்தியாசம் இருக்கு. ஒருத்த எக்ஸாம் எழுதுறதுக்கு 10 பேர் உட்கார்ந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், இது மாதிரி ஒரு சூரா கொண்டு வா. எல்லாரும் தனித்தனியா கொண்டு வரணும்பா, அப்படி பேசல. நீ என்னப்பா ஒரு யூதன், நீ தனியா தான் உட்கார்ந்து எழுதணும், நீ இன்னொரு யூதன்ட்ட ஹெல்ப் கேட்க கூடாது, அப்படி கொண்டு வா பாப்பா, அப்படி சொல்லல. அல்லாஹ் சொல்ற, வதுஉஹும் ஷுஹதாஅக்கும் மின் தூனில்லா, என்ன விட்டுட்டு எல்லா பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கங்க. யாரை விட்டுட்டு? அல்லாஹ்வாகிய என்ன விட்டுட்டு எல்லா பேரும் ஒண்ணு சேர்ந்துக்க. முடிஞ்ச அந்த முகமது நபி சேர்த்து கூப்பிட்டுக்கு, அவர் தான் உருவாக்குனாருன்னா அவரையும் ஹெல்ப் கூப்பிட்டுக்க. ஜின்களை கூப்பிடு, வானவர்களை கூப்பிடு, மனிதர்களை கூப்பிடு, வேற யாரு பட்டதாரிகள், படித்தவர்கள், மருத்துவர்கள், எல்லா பேரும் ஒண்ணு சேர்ந்துக்க. ஒரு சூறா கொண்டு வாங்குறான். என்ன அர்த்தம்? நீ எல்லாரும் மொத்த படைப்பு ஒண்ணு சேர்ந்தாலும் உங்களால ஒரு சூறாவை கூட உருவாக்க முடியாதுன்னு குர்ஆன் சொல்லுது. சூறான்னு என்னங்க? மக்களுக்கான அறிவுரை தரக்கூடிய வார்த்தை தானே. நீ எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எனக்கு எதிராக ஒரு சூறாவை கூட கொண்டு வர முடியாதுன்னு சொல்றான் அல்லாஹ். ஆனா ஒரே ஒரு யூதன், ஒரு 50, 100, 500, 1000 கிடையாது, ஒருத்தன் என்ன பண்ணுவான்? பெருமானாருக்கு 6 மாத கால பாதிப்பு ஏற்படுத்துவான்னா இது முட்டாத்தனமான கருத்தா இல்லையா? நம்ம எந்த இது வந்து என்னன்னா, நம்ம சாதாரண கடந்து போயிடுறோம். புகார்ல வருதுங்க, அவர் பொய்யா எழுத போறாரு. அவர் பொய் எழுத மாட்டார், தெரியாது எழுதுவாரா இல்லையா? நீ அப்படித்தானே யோசிக்கணும். பொய்யை அவர் எழுத மாட்டார், பொய்யை அவர் சொல்ல மாட்டார், ஏன்னா அவர் நம்பிக்கைக்குரிய நபர். புகாரி இமாம், அந்த அறிவிப்பாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள். தவறுதலாக வருமா வராது? நம்ம சென்ற வாரம் பார்க்கும்போது சில நபிமொழிகளை சொன்னோம். வலதுகை செய்யும் தர்மம்னு நம்ம படிச்சிருக்கிறோம்.
ஒரு நபி ஒரு அறிவிப்பாளர் சொல்றாரு, இடது கை செய்கிற தர்மம் வலது கைக்கு தெரியாமங்கிறார். இது தெரியாம வந்ததா வேணுக்குன்னு வந்துச்சா? உலகமே சொல்லும், தெரியாம வாய் தவறி சொல்லிட்டாருங்க. அது மாதிரி தெரியாமல் இப்படி ஒரு செய்தி வந்திருந்தா, தெரியாமல் பதியப்பட்டிருந்தா, இவர் தெரியாமல் அறிவிப்பாளர் மாத்தி இருந்தா, தெரியாது இல்ல, மனிதன் தப்பு செஞ்சிருப்பான், பெருமானாருக்கு இப்படி பாதிப்பு வரலன்னு முடிவெடுக்கல, என்ன ஆயிரப்போகுது? இல்ல, மனுஷன் தப்பே பண்ண மாட்டான், புகாரி இமாம் தவறுக்கு அப்பாற்பட்டவர், ஆனா நபிகளாருக்கு பாதிப்பு வந்துச்சுன்னு சொல்றது இது அறிவார்ந்த கருத்தா? கொள்கை ஏற்றுக்கொள்ளும் முறையா? அதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். சரி, இப்ப இந்த ஹதீஸை நம்ம மறுக்கிறோங்கிறாங்கல்ல, நபிகள் பெருமகனாருக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய நபிமொழியை நாம மறுத்துட்டோம், அப்படித்தானே? நான் ஒரு ஹதீஸை சொல்றேன், இது அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக சரியா இருக்கு. இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னு பாருங்க. முஸ்னத் அஹமது 27,484. இந்த செய்தியில் என்ன வருது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கம் நுழையாத நபர்கள் ஒரு 4 பேர். சில அறிவிப்புல 5ன்னு வருது, சில அறிவிப்புல 4ன்னு வருது. சொர்க்கம் நுழையாத நபர்கள் எத்தனை பேர்? 4 பேர். ஆக்குன், பெற்றோருக்கு நோவினை தரக்கூடியவனுக்கு அரபுல ஆக். ஒருத்த பெற்றோரை போட்டு திட்டுறான், அடிக்கிறான், துன்புறுத்துறான்னு வைங்க, அவனுக்கு அரபுல என்ன சொல்லப்படும்? ஆக். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆக்கு சொர்க்கம் நுழைய மாட்டேன். அப்படின்னு அர்த்தம், நீ பெத்த அப்பா அம்மாவை தண்டிக்கிற, அடிக்கிற, துன்புறுத்துற, சோறு கொடுக்க மாட்டேங்கிற, நீ சொர்க்கம் போக மாட்டே அப்படின்னு அந்த ஹதீஸ். வலா முஃமினு பிஸ்ஸிஹர், சிஹர் சூனியம், சூனியத்தை நம்புபவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். நான் அந்த வார்த்தைக்கு பின்னாடி வருவோம். 3வது யாருன்னா வலா முதுமினு ஹம்ர், மதுவை நிரந்தரமாக அருந்துவன். ஒருத்தர் அருந்தறான், மன்னிப்பு தேடுறான், எப்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்டா, இன்னும் திருந்திடுவோன்னு ஒருத்தர் திருந்துறான்னா அவன் சொர்க்கம் போயிருவான். சாகர வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருக்கான், இவன் சொர்க்கம் நுழைய மாட்டான்னு வருது. வலா முகذிபுன் பிகதர், விதி இருக்குல்ல, அல்லாஹ் எழுதி வச்சபடிதான் நடக்கும், நம்ம நம்புறோம். அந்த விதி ஒருத்தர் இல்லைங்கிறோம், விதியெல்லாம் கிடையாதுப்பா, இல்லை நம்ம தான் விதியெல்லாம் எழுதப்படலன்ட்டாம்னா அவன் யாரு? சொர்க்கம் நுழைய மாட்டான். 4 பேர். பெற்றோருக்கு நோவினை தருபவன், சூனியத்தை உண்மை என்று நம்புபவன், நிரந்தரமாக மது அருந்துபவன், விதியை மறுப்பவன். 4 பேர் எங்க போக மாட்டாங்க? சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். இந்த செய்தி முஸ்னத் அஹமது 27,484. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய நபி தோழர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஆதாரபூர்வமான நபிமொழி. சரி, இதுல 3 பேரை விட்டுருங்க. மதுவை, பெற்றோருக்கு நோவினை தருவதை, விதியை விட்டுருங்க. சூனியத்தை உண்மை நம்புறவன் சொர்க்கம் போக மாட்டான். இப்ப இந்த செய்திக்கு என்ன பதில்? நபிகள் பெருமகனாருக்கு சூனியம் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு வர செய்தி நாங்க மறுத்துட்டோம். நாங்க மறுத்தனால ஹதீஸை மறுத்துட்டோம்னு அர்த்தம். நீங்க இந்த செய்தியை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படுது. சூனியத்தை நம்புன்னு வரல, நம்பாதன்னு வருது. நம்புனா உனக்கு பாவம்னு வரல, உனக்கு சொர்க்கமே கிடையாதுன்னு வருது. டேஞ்சர் இது. ரசூலுல்லாஹ் சில வார்த்தையை பயன்படுத்துவாங்க, அதுல டேஞ்சரான வார்த்தை இருந்துச்சு, நீங்க பாவம் பிரம்மாண்டம்னு அர்த்தம். எப்ப இதை செய்யாத, அது பாவம், அவ்வளவுதான். இதை செய்யாதன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? அது பாவம்னு அர்த்தம். எப்ப இதை செய்யாத, நீ நரகம் பெறுவ, அது பாவத்துல கொஞ்சம் கூடன்னு அர்த்தம். ஏன்னா பாவம் செஞ்சு எங்க போவோம்? நரகம் தானே போவோம். எப்ப இதை செய்யாத, நீ சொர்க்கம் போக மாட்ட, பாவத்துல பெருசுன்னு அர்த்தம், பிரம்மாண்டம், அது சொர்க்கமே கிடைக்காதுங்கிற பாவம். சூனியத்தை உண்மை நம்பக்கூடியவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் அப்படின்னு நபிகளார் சொல்றாங்க. நபிகள் பெருமகனாருக்கு ஒருத்தன் சூனியம் வச்சுட்டான், அப்ப இது உண்மை நம்பணுமே வேண்டாம? இப்போ உங்களுக்கு கேள்வி புரியுதா இல்லையா? நபிகளாருக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக அந்த செய்தி நீங்க ஏத்துக்கிட்டா இந்த செய்தியின்படி தப்பு. இது ஆதாரபூர்வமான நபிமொழி தானே. நம்ம முன்னாடி உங்களுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நபிகளாரினுடைய இறுதி திருமணத்தை பற்றி அறிவிக்கிறாங்க. மைமுனாவை கடைசியா ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய 11வது மனைவி மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா. நபிகள் பெருமகனார் உம்ரத்துல் கலா என்ற அந்த உம்ராவை முடித்த பிறகு கல்யாணம் முடிக்கிறாங்க. மைமுனா சொல்றாங்க, சம்பந்தப்பட்ட மனைவி சொல்றாங்க, என்னை நபி கல்யாணம் முடிக்கும் போது இஹ்ராம்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. இஹ்ராம்ங்கிறது பெரிய விஷயமா? உம்ரா முடிச்சா வெளியே வந்துட வேண்டியதான். இஹ்ராம்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க, என்ன கல்யாணம் முடிச்சிட்டாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாரு, மைமுனாவுடைய கூட பிறந்த லாத்தா பையன் இப்னு அப்பாஸ் அக்காவுடைய பையன், அவர் சொல்றாரு, எங்க சாட்சிய நபிகள் பெருமகனார் இஹ்ராம்ல இருக்கும் போது கல்யாணம் முடிச்சாங்க. மைமுனா அறிவிப்பது புகார்ல வருது, இப்னு அப்பாஸ் அறிவிப்பது முஸ்லிம்ல வருது. 2 அறிவிப்பாளத்தோட சரி, 2 முரண்படுது. ரசூலுல்லாஹ் வேற பெண்ணை திருமணம் முடிக்கும் போது இஹ்ராம்னா கூட ஏத்துக்கலாம் ஒரு அளவுக்கு. ஏன் ஏத்துக்கலாம்? இல்லங்க, அது மைமுனா, இது ஜுவைரியா, அது மைமுனா, இது சஃபியான்ட்டு பேரலாம். 2மே ஒரே பெண்ணு, ஒரே மாப்பிள்ளை, பொண்ணு ஒண்ணு மாப்பிள்ளை ஒண்ணு, கல்யாணமும் ஒண்ணு. ஆனா ஒருத்தங்க சொல்றாங்க இஹ்ராம்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க, ஒருத்தங்க சொல்றாங்க இஹ்ராமுக்குள்ள இருக்கும்போது கல்யாணம் முடிச்சாங்க. முரண்படுது. உலகமே என்ன சொல்லுது? 2னா ஏத்துக்க முடியாது. ஏன்? செத்துட்டான்னா செத்துட்டான்னு ஏத்துக்கிட்டு கொண்டு போய் மையத்தை வச்சிடணும் உள்ள கபூருக்குள்ள. சாவலைன்னா கொண்டு போய் காப்பாத்துற வேலையை பார்க்கணும். ஹாஸ்பிட்டல்ல சேரு, ட்ரிப்ஸை ஏத்து, ஆக்சிஜனை வை, மாத்திரையை கூடுன்னு சொல்லணும். செத்துட்டான் ஆனா சாவலை, இப்ப என்ன செய்யணும்? இது மையன்னு ஏத்துக்கணும் வேண்டாமா அப்படின்னு முடிவு வருமா இல்லையா? நபிகளார் கல்யாணம் முடித்தார்கள் இஹ்ராமில், ஆனால் இஹ்ராமில் இல்லை. எப்படி முடிவெடுக்க?
ரெண்டுல ஒன்னதான் ஏத்துக்கணும். உலகமே மைமுனாவினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறது. இப்னு அப்பாஸ் இதில் தவறிழைத்து விட்டார், கவனக்குறைவோடு இருந்து விட்டார், தவறுதலான வார்த்தை சொல்லிவிட்டார், அறியாமையில் இருந்தார், அந்த ஹதீஸை மறுத்துட்டாங்க. இப்ப அதே மாதிரி நேரடியாக முரண்படுது. எப்படி முரண்படுது? சூனியத்தை உண்மை நம்புறவன் சொர்க்கம் போக மாட்டான் ஒரு செய்தி வருது. நபிகளாருக்கே ஒருத்தர் சூனியம் வச்சுட்டான், நபிகளாரே 6 மாத காலம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஆகிவிட்டார்னு ஒரு செய்தி வருது. ரெண்டுல ஒன்னை ஏத்துக்கணும், ஒன்னை மறுக்கணும். அது தவிர வேற வழியே இல்லை. இதைத்தான் ஷாத் அப்படிம்பாங்க. ஹதீஸ் துறையில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா இதுக்கு பேர் ஷாத். ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படுதுன்னு வைங்க. எது பலம் கூடுதலாக இருக்கிறதோ அதை ஏத்துக்கணும். எது பலம் குறைவாக இருக்குதோ அல்லது அறிவிப்பாளர்களை கொஞ்சம் அவங்களை விட இதை அறிவிக்கக்கூடியவரை விட இதை அறிவிக்கக்கூடியவர் கொஞ்சம் பலகீனமானவர் போன்று, பலகீனம் இல்ல, அவரை விட இவர் கொஞ்சம் பலத்தில் குறைவர், அப்படி இருந்துச்சுன்னா அந்த செய்தியை மறுத்துட்டு அதை ஷாதும்பாங்க. அதுக்கு பேர் மறுக்கிறது. அதுக்கு பேர் என்னது? இது ஒரு தனி தரமே இருக்கு மறுக்கிறதுக்கு. அப்ப இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கணும். சூனியம் உண்மையா இல்லையா? உண்மை இல்லைன்னு சொன்னாதான் சொர்க்கம் போக முடியும்னு ஒரு செய்தி வருது. இதை ஏத்துக்கிறீங்களா அதை ஏத்துக்கிறீங்களா? அப்ப என்ன செய்யறாங்கன்னா ரெண்டையும் ஏத்துக்கோங்கிறாங்க. இது எப்படி ஏத்துக்க முடியும்? ரெண்டையும் எப்படி ஏத்துக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையா? ஹதீஸ் துறையிலே அதுக்கு இடம் கிடையாது. ஹதீஸ் துறை இதை வகுத்து கொடுத்தவர்களே அதுக்கான வழியை சொல்லி தரல. முரண்படுற ரெண்டும் ஹதீஸ் ஆகாது. ஒன்றுதான் ஹதீஸ் ஆகும், ஒன்று என்ன ஆகாது? ஹதீஸ் ஆகாது. அப்ப இதை எப்படி ஏற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு மனநிலை கொண்டு வரணும் இல்லையா? அப்ப இதில் தவறிழைக்கக்கூடிய நிகழ்வை பார்க்க முடியுது. நபி அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்கிறார்கள், சூனியத்தை உண்மை என்று நம்பக்கூடியவன் அவன் ஒருபோது என்ன ஆக மாட்டான், சொர்க்கம் நுழைய மாட்டான் என்பது ஆதாரப்பூர்வமான நபி மொழியாக இருக்கிறது. இறைவனுடைய ஆற்றலை சூனியக்காரனுக்கு வழங்கக்கூடிய இந்த காரியம் இது இஸ்லாத்தில் இணை வைப்பு காரியம் என்பதை நீங்கள் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் புரிந்து கொள்ளலாம். இது அல்லாஹ்வுடைய ஆற்றல். அல்லாஹ் தான் நாடியதை படைப்பான், நாடியதை நடத்துவான், நிகழ்த்துவான். அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும், மற்றவர்களால் முடியாது. இப்ப இதுக்கு ஒரு வாதம் ஒண்ணு வைக்கப்படுது. என்ன வாதம் வைக்கப்படுதுன்னு கேட்டா நிறைய வாதம் இருக்கு. நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் சூனியம் தொடர்பான கேள்வி பதில் நிகழ்ச்சி தான் அப்படிங்கறத உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிறோம். உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்குதோ நாளை மறுநாள் அந்த கேள்விகளை நீங்க அமைச்சுக்கோங்க. சில வாதங்கள், ஒரு முக்கியமான வாதம் என்னன்னா, இது பிரபலமா எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா சலஃப் அறிஞர்களும் சொல்ற வார்த்தை, அல்லாஹ் நாடினால் சூனியத்துக்கு ஆற்றல் உண்டு அப்படிம்பாங்க. சூனியக்காரனுக்கெல்லாம் பவர் கிடையாது. யாருக்கு பவர் இல்ல? சூனியக்காரன் அவன் வேஸ்ட், தண்டம், ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் நாடி என்ன செய்வான்? சூனியக்காரனுக்கு ஆற்றலை வழங்குவான், சூனியத்துக்கு ஆற்றலை கொடுப்பான், பாதிப்பை தருவான். அல்லாஹ் நாடுனா பாதிப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு வாதம். இதை பார்க்கும்போது எல்லாம் நினைக்காங்க கரெக்டா தானே இருக்கு, எல்லா பிரச்சனையும் முடிவு வந்துருச்சு. அல்லாஹ் நாடுனா நடக்குமா இல்லையா? சரி, அல்லாஹ் நாடுனா நடக்கும், அதுல மாற்றம் இல்லை. நாடுவானா? அத கேள்வி. அல்லாஹ் நாடினால் நடக்கும், நாடுவானா மாட்டான். பெருமானாரை நரகத்தில் தள்ள அல்லாஹ்வால் முடியுமா முடியாதா? முடியும். ஏன்? பெருமானார் அல்லாஹ்க்கு அடிமை. தள்ளுவானா? தள்ள மாட்டான். முடியும், தள்ள மாட்டான். ஏன் தள்ள மாட்டான்? அவன் அமைத்து தந்த விதிக்கு எதிரானது. நல்வழிக்கு போனா நான் நரகம் அனுப்ப மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லிட்டானா இல்லையா? அப்புறம் எப்படி பெருமானார் தள்ளுவான்? தள்ள மாட்டான். இப்லீஸுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ்வால கொடுக்க முடியுமா முடியாதா? அல்லாஹ் நினைச்சா முடியும். கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஏன்? நீ காஃபிர் இல்ல, அப்படிதான் சொல்றான். அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரின். அவன் மறுத்தான், பெருமை அடிச்சான், காஃபிர் ஆயிட்டான். காஃபிருக்கு என்ன கிடையாது? சொர்க்கம் கிடையாது. இப்லீஸ்க்கு என்ன இல்ல? சொர்க்கம் இல்ல. அல்லாஹ் நினைச்சா இப்லீஸ் கொடுக்க முடியும், ஆனா கொடுக்க மாட்டான். ஏன்? அவன் அமைத்த விதிக்கு அது எதிரானது. நானே ஒரு விதி அமைச்சு நான் அதுக்கு எதிராக நடக்க மாட்டேன்ட்டான். சூனியக்காரனுக்கு ஆற்றல் கொடுப்பானா? அவன் நினைச்சா கொடுப்பான், ஆனா நினைப்பானா? இதுதான் கேள்வி. நினைக்க மாட்டான். ஏன்? இது இன்னொரு அல்லாஹ்னு உருவாக்குமா இல்லையா? அந்த காரியத்தை இன்னொரு அல்லாஹ் தான் கொண்டு வந்துருமே. எந்த அளவுக்குன்னு கேட்டா, ஒரு பேச்சுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சின்ன சின்ன சிலைகளை உடைப்பாங்க. அவங்க தாவாவின் முறையில ஒண்ணு. இங்க முஸ்லீம்லாம் செய்யக்கூடாது, செய்யணும்னு நினைச்சா அது அறியாமை. அவர் அந்த மதத்தில் இருந்தவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புதுசா ஒரு மதத்தெல்லாம் கட்டமைக்கல, ஆல்ரெடி இருந்த மதத்தில் அந்த மக்களுக்கு உணர்த்துகிறார். இப்ப பெரியார் அவர் இந்து மதத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அங்கிருந்து அந்த கடவுளை விமர்சிக்கிறார். யாருமே அது மத ரீதியான மோதலா பார்க்கல, கொள்கை ரீதியான சண்டையா தான் பார்க்கறாங்க. இப்ராஹிம் நபி செய்தது கொள்கை சண்டை, மத மோதல் கிடையாது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? சின்ன சின்ன சிலைகளை உடைச்சிட்டு பெரிய சிலை கையில ஆயுதத்தை கொடுக்கறாங்க. ஒருவேளை இப்ராஹிம் நபி இப்படி நினைச்சிருந்தா, அல்லாஹ் நாடி சின்ன சிலைக்கு ஆற்றல் அந்த சின்ன சிலை நம்மளை திருப்பி அடிச்சுட்டுனா வேதனை கொடுத்துருச்சுன்னா அது ஷிர்க். இப்ராஹிம் நபி அப்படி நினைக்க மாட்டாங்க. ஏன்? அல்லாஹ் நாட மாட்டான். அந்த சின்ன சிலைக்கோ பெரிய சிலைக்கோ ஆற்றல் தரமாட்டான். அது ஒண்ணும் கிடையாது, தண்டம். அப்படித்தானே பிரச்சாரமே பண்ணாங்க.
இது பார்க்காது, இது கேட்காது, எதையும் தராது. யா அபத்தில் ஆதாபுது ஷைத்தான், இந்த ஷைத்தானை நீங்க வணங்காதீங்கன்னாரு. கூடுதல் என்ன வார்த்தை சேர்த்து கொடுத்துருக்கலாம், அல்லாஹ் நாடினால் சிலைகளுக்கும் ஆற்றல் உண்டுன்னு சொல்லி இருக்க முடியுமா முடியாதா? ஏன் சொல்லல? அல்லாஹ் நாட மாட்டான். அல்லாஹ் நாடிட்டான அந்த தத்துவமே போய், இஸ்லாம் தத்துவமே பொய்யினாயிரும். அல்லாவே குர்ஆன்ல என்ன சொல்றான், உன் கடவுளை நீ கூப்பிடுவியா, கூப்பிட்டா அது பதில் கொடுக்குமா? உன் கடவுளை கூப்பிட்டு பாரு, அது வரட்டுங்கிறோம். ஒரு பேச்சுக்கு அல்லாவே நாடி கடவுளை வர வச்சுட்டான்னு வைங்க, நம்ம வணங்க, அதாவது மக்கள் வணங்கக்கூடிய இணை வைப்பு தெய்வத்துக்கு ஆற்றலை கொடுத்துட்டோம்னா இஸ்லாம் தத்துவமே பொய்யாயிடுச்சு. அப்ப அந்த காரியத்தை எப்படி ஒரு யூதன் கையில் அல்லாஹ் கொடுப்பான்? புரியறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கும். மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்னைக்கு ஈசா நபியை பத்தி கூட ஜும்மாவில் பயான் நிகழ்த்தப்பட்டது, நீங்க கேட்டிருப்பீங்க. ஈசா நபியினுடைய பிறப்பில் ஆரம்பித்து இறப்பு வரையும் ஒரு மௌத் ஆகல, மௌத் ஆவாங்க இன்ஷா அல்லாஹ். இறப்பு வரையிலும் என்ன இருக்குது? அற்புதங்கள் அல்லாஹ் வழங்கி இருக்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஈசா நபிக்கு சேர்த்து அல்லாஹ் கொடுத்த ஒரே அற்புதம் என்ன தெரியுமா? ரெண்டு பேருக்கு சேர்த்து. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கன்னி பெண்ணாக இருந்து பிள்ளையை ஈன்றெடுத்தார். ஈசா நபிக்கு வாப்பா கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் யாரை பத்தி பேசினாலும் வாப்பாவோட அழைக்கும், அப்படிதானே? ஈசா நபிக்கு மட்டும் உம்மாவோட அழைக்கிறான். ஈசாப்னு மரியம், மரியமின் மகன் ஈசா. ஏன் வாப்பாவோட அழைக்கல? அவருக்கு வாப்பாவே கிடையாது, இருந்தாதான் அழைக்கிறதுக்கு வாப்பாவே இல்லை. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து கன்னி பெண்ணா இருக்கிறாங்க, எந்த ஆணும் தொடாமல் தீண்டாமல். அந்த பெண் வந்து கருத்தரிக்கிறாங்க, பிள்ளையை பெத்து எடுக்கிறாங்க, கொண்டு வராங்க. என்னமா பிள்ளையை பெத்து கொண்டு வந்துட்ட? அல்லாஹ் நாடிட்டான். நாங்க இதே வார்த்தை இன்னைக்கு ஊர்ல ஒரு பிள்ளை சொல்லி அல்லாஹ் நாடிட்டான்னா எதுக்குவீங்களா? நாடுவானா? நாட மாட்டான். அங்க நாடு நானே, அது அற்புதம். இங்க எப்படி நாட மாட்டாங்கிறோம்? அல்ல இந்த மாதிரியான வெக்கக்கேடான காரியத்தை என்ன செய்ய மாட்டான்? நாட மாட்டான். மக்கள் அதை வெக்கக்கேடானதான் நினைப்பாங்க. ஒரு பெண் வந்து என்னன்னா, கணவர் இல்லை, பிள்ளை உண்டாயிட்டு, என்னமோ பிள்ளை உண்டாயிட்டு, அல்லாஹ் நாடிட்டான், ஈசா நபி உள்ள இருக்கு அப்படின்னா ஏத்துக்குவீங்களா? உலகத்துல யாராவது அப்படி ஏத்துக்குவாங்களா? அப்ப அல்லாஹ் நாடிட்டாங்கிற வார்த்தையை, வாதத்தை எங்க நம்ம முன் வைப்போம் தெரியுமா? அவன் நபிமார்கள் விஷயத்துல அவன் கொள்கைன்னு சொன்ன காரியத்தை மட்டும் தான் முன் வைப்போம். அல்லாஹ் நடந்த பில்டிங் பேசும், அல்லாஹ் நானா ஃபேனுக்கு வாய் இருக்கு பேசும், அல்லாஹ் நானா எதையும் செய்வாங்க, அதுல மாற்றம் இல்லை. அல்லாஹ் நானா முழு உலகத்தையும் அழிப்பான், முழு உலகத்தையும் நரகத்தை தள்ளுவான், மொத்த பேருக்கு சொர்க்கம் தருவான். அல்லாஹ் நானா எதையும் முடிப்பான். நாடுவானாங்கிறதான் கேள்வி. அல்லாஹ் யூதனுக்கு நாடுவான ஆற்றலை, யூதனுக்கு ஆற்றல் கையை ஓங்க வைத்து கைக்கு வலு கொடுத்து நபிகள் பெருமகனார் கீழே தள்ளி விடுவானா? இந்த காரியத்தால் இதே வாதத்தை எல்லாரும் சொல்லலாமே. அல்லாஹ் நாடி சில பேசும், அல்லாஹ் நாடி சூரியன் கடவுள் ஆகும், எதனாலும் பேசலாம். அல்லாஹ் நாடுனான்ற வார்த்தையை சேர்த்துக்கிட்டா எந்த பொய்யான கூறுகட்ட கொள்கையை நியாயப்படுத்தலாம், எல்லாத்தையும் சொல்லலாம். ஒருத்தர் ஷிர்கே வைக்கிறான், இணை வைக்கிறான், இஸ்லாத்துக்கே வரல, அல்லாஹ் நாடி எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், இல்லப்பா சொர்க்கம் தர மாட்டேங்கிறான், இல்ல அல்லாஹ் நாடி கொடுப்பான். எப்படிடா கொடுப்பான்? எப்படி அல்லாஹ் நாடுவான்? நீ அப்படிதானே கேட்கணும். ஆனா இஸ்லாத்துக்கு வரலன்னா அவன் நரகம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். பெருமானார் அம்மா வாப்பாக்கே நரகம், இப்ராஹிம் நபி வாப்பாக்கே நரகம், நூஹ் நபி பையனுக்கே நரகம். யார் இஸ்லாத்துக்குள்ள வரலன்னா அவனுக்கு நரகம். குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது. அல்லாஹ் நாடி கொடுப்பாங்க. அல்லாஹ் நானா கொடுப்பான். நாடுவானா? நாட மாட்டான். நாட மாட்டேன்னு அவனே முடிவு பண்ணிட்டான். தன் அதிகாரத்தை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுப்பானா? யாருக்குமே கொடுத்தது இல்லையே. ஒரு சின்ன விஷயம், ஒண்ணுமே இல்லாத காரியங்க. இதுக்கு அல்லாஹ் பிடிச்சி நபியை கண்டிக்கிற விஷயத்தை பாருங்க. பெருமானார் ஜைனப் நாயகி வீட்டுக்கு போவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியில 2 பேர் ஜைனப் இருக்கிறாங்க. ஜைனப் பின்த் ஜஹ்ஷ், ஜைனப் பின்த் குசைமா. ஒரு அம்மையார் வீட்டுக்கு போய் ரசூலுல்லாஹ் அடிக்கடி தேன் சாப்பிடுவாங்க. தான் மனைவி வீட்டுக்கு தான் போறாங்க, தேன் சாப்பிடுவாங்க. 2 மனைவிக்கு பிடிக்கல, மத்த 10 மனைவியில 2 பேருக்கு பிடிக்கல. ஏன் 10ங்கிறவன ஒரு அம்மையார் மௌத் ஆயிட்டாங்க ஆல்ரெடி, ஹதீஜா அம்மையார். அப்ப 10 பேர் தான். 2 பேருக்கு பிடிக்கல. யாருன்னா ஒன்று ஆயிஷா, இன்னொன்று ஹப்சா. இந்த 2 பேரும் சேர்ந்து மஷ்வரா பண்றாங்க. ரசூல் அங்க போறாங்க, உங்ககிட்ட வந்தாலும் என்கிட்ட வந்தாலும் என்ன செய்வோம்? உங்க மேல கெட்ட துருவாட வீசுதுன்னு சொல்லுவோம். அப்ப தேன் சாப்பிட மாட்டாங்க, தேன் சாப்பிடலன்னா அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சக்காலத்துக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு குழப்பம். பெருமானார் குடும்பத்தில் கூட இந்த பிரச்சனை இருந்திருக்கு. அதே மாதிரி ரசூல்லா வராங்க, உங்க மேல ஒரு கெட்ட துருவாடை வீசுதுங்கிறாங்க. ரசூல்லா சொல்றாங்க, நான் தேன் சாப்பிட மாட்டேன். இது பெரிய பிரம்மாண்ட பாவமா? இது ஒரு ஆள் வந்துடுறா நான் அந்த பொருள் சாப்பிட மாட்டேன்னா பாவம் அது இல்லையே. ஆனா அல்லாஹ் சொல்றான், சூரா தஹ்ரீமுடைய முதல் வசனம், அந்த சூரா இறங்குனதே இதுக்குதான். யா அய்யுஹன் நபி, நபியே, லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக் தப்தகி மர்தாத் அஸ்வாஜிக் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே, அல்லாஹ் ஹலாலாக்கியதை உங்கள் மனைவியின் திருப்தியை நாடி எப்படி நீங்க ஹராம் ஆக்கலாம்? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? அல்லாஹ் மன்னிக்கிறவன் நிகர் இல்ல அன்பாளன். ஏன் இந்த வார்த்தை சொல்றான் தெரியுமா? நீங்க பண்ணது பாவம், நான் உங்களை தண்டிக்கலாம், நான் மன்னிச்சுட்டேங்கிறோம். நீங்க பண்ணது பாவம், அதான் அந்த வார்த்தையை சேர்க்கணும்.
நீங்க பண்ணது பாவம், உங்களை தண்டிக்க முடியும், நான் உங்களை தண்டிக்கல, மன்னிச்சிட்டேங்கிறேன். ஒரு தேன் சாப்பிட மாட்டேங்கிறதே பொறுத்துக்க மாட்டேங்கல, நான் ஹலால் ஆக்கணும். உங்களுக்கு பிடிக்கல, நீங்க சாப்பிடலன்னு கம்பேர் பண்றதே இல்லை. ரசூலாக்கு பிடிக்கல, நிறைய சாப்பாடு சாப்பிடல. உதாரணத்துக்கு நபிகள் பெருமகனாருக்கு உடும்பு கறி பிடிக்கல, வேண்டான்ட்டாங்க. அல்லாஹ் கண்டிச்சானா? கண்டிக்கல. ஏன் நீங்க தேட வேண்டான்ட்டீங்க? உங்க மனைவிக்கு பிடிக்கல, எப்படி நீங்க செய்யலாம்? உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, சாப்பிடாம போங்க. மனைவிக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு எப்படி நீங்க சாப்பிடாம இருக்கலாம்? அப்ப அல்லாஹ் ஹலாலாக்குனா நீங்க ஹராமாக்கலாம். உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஒரு தேனை வேண்டான்னு சொன்னதுக்கு அல்லாஹ் கண்டிக்கிறான். இங்க இறைவனின் ஆற்றலே தூக்கி யூதன் கையில கொடுத்தாச்சு. நீ யாருப்பா, நீ என்னன்னாலும் பண்ணலாம்பா. ஒரு மௌலவி சவுதி அரேபியால தமிழ் பேசக்கூடியவர், அவர் இலங்கையா இல்லாட்டி தமிழ்நாடான்னு தெரியல, தமிழ் பேசக்கூடிய ஒரு மௌலவி சவுதியில இருந்து பேசுறாரு. 2004 சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்து நல்ல ஆழமான அலைகளை இழுத்து போட்டுச்சு, மண்ணெல்லாம் சிதறி விட்டுச்சு, பல குடும்பங்கள் அழிஞ்சது. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் கிட்ட அந்த நேரத்தில் மரணித்ததாக தகவல்கள் வெளியானது. பல பேருக்கு பிடிச்ச சூனியம் போயிடுச்சுட்டார். பல பேருக்கு பிடிச்ச சூனியம் என்னாச்சு? போயிடுச்சு. ஏன்னா எல்லாம் சூனியம் செஞ்சு மண்ணுக்குள்ள போட்டு புதைப்பாங்கல்ல, அது மாதிரி புதைச்சு வச்சாங்களாம். கடல் அலை வந்துச்சு, எல்லா சூனியத்தை வெளியே எடுத்து விட்டுருச்சு, எல்லாருக்கும் பிடிச்ச சூனியம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு மௌலவி பேசுறாரு. அப்போ வந்து என்னன்னா, நீங்க நல்ல ஆழமாக யோசித்து பாருங்கள். இன்னமும் சூனியக்காரன் வாழ்றான். யாரு? அந்த லபீத் இப்னு ஆசிம்ன்ற ஒருத்தனோட முடியல, சூனியக்காரன் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். சூனிய கலையை கத்துக் கொடுக்கலாம். ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஆற்றல் இருக்கு. அப்ப ஆற்றல் இருக்கக்கூடிய அந்த காரியத்தை வந்து யாரு யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தலாம், குடும்பத்தை பிரிக்கலாம், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையை மூட்டி விடலாம், சூனியத்தினால எதையும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இதன் மூலமாக விதைக்கப்படுதா இல்லையா? இப்படி ஒரு மௌலவி பேசுறாரு. எப்படிங்க சூனியக்காரனுக்கு ஆற்றல் கிடைக்கும்? அல்லா நாடுனா கிடைக்காதா? ஆனா அல்லா நாடுன்னு சிலை கூட பேசும். சிலையை வணங்கலாமா? அல்லா நாடிட்டான்னு சொல்லிதான் சாமிரி என்பவன் ஒரு காளை கன்றை கடவுளாக கற்பனை செய்தான். அது சரியாது? அல்லா நாடுவானா? முதல்ல வாங்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் என்கிற தலைப்பில் தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக நபிகள் பெருமகனாருக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக வரக்கூடிய அறிவிப்பாளர் தொடர் ரீதியான சரியாக அமைந்த செய்தி என்றாலும்
ஏராளமான 100க்கும் மேற்பட்ட குர்ஆனுடைய ஆயத்துகள் சொல்லக்கூடிய கொள்கைக்கு விரோதமாகவும், நூற்றுக்கணக்கான நபிமொழிகள் சொல்லக்கூடிய செய்திகளுக்கு விரோதமாகவும் இந்த நபிமொழி அமைந்திருக்கிறது. இதில் என்னென்ன பாரதூரமான விளைவுகள் இருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய ஆற்றலை அல்லாஹ் எந்த படைப்புக்கும் தரமாட்டான், பெருமானாருக்கும் கொடுக்க மாட்டான், ஏனைய நபிமார்களுக்கும் தரமாட்டான். அப்படி இருக்கும்பொழுது ஒரு யூதன்ட்ட அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை கொடுத்தான் அப்படின்ற சிந்தனை இந்த சூனியத்தின் மூலமாக விளைகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதன் அடிச்சு வீழ்த்தினா அப்படின்னா கூட நம்பலாம். ஏன்னா உஹது களத்தில் நடந்தது. உள்ளத்தை தாக்கனா நம்பவே முடியாது. நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், நபிமார்களாகிய நாங்கள் எங்கள் கண்கள் உறங்கும், உள்ளம் உறங்காதுன்னாங்க. ரசூலுல்லாஹ்க்கு உள்ளம் 24/7 எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். 24/7 24 மணி நேரம் நபிகளாரினுடைய உள்ளம் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நபிகளாரினுடைய உள்ளத்தில் ஒருத்தன் 6 மாச காலம் தன் ஆதிக்கத்தை செலுத்தினான் என்பது அது அந்த அடிப்படைக்கும் விரோதம். நபிகளார் 6 மாத காலம் புத்தி சுவாதீனம் அற்றவராக மாறிவிட்டார், குர்ஆனுடைய பல ஆயத்துகளுக்கு விரோதம். இதை தாண்டி எவன் உலகத்தில் ஆகப்பெரும் இறைவனுக்கு பகைவனாக இருந்தானோ அவனுக்கு அதிகாரம் தருவதை போன்று இந்த செய்தி சொல்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக சமுதாயத்தில் பெரும் மூட நம்பிக்கையை விதைக்கிறது, வளர்க்கிறது. இதுக்கு நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். அந்த செய்தியை நம்ம மறுக்கிறோம் சொல்லும் பொழுது, சுலைமான் நபி காலத்தில் ஹாருத் மாருத்தை பற்றி சூனியம் பேசுத அப்படின்னு கேள்வி இருக்கலாம். அல்லது வேறு சில வாதங்கள் இதற்காக வேண்டி முன்வைக்கலாம், அந்த செய்தியை சரி காண்பதற்காக வேண்டி. அது என்னென்ன வாதங்கள் இருந்தாலும் அதை இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் கேள்விகளாக தொகுத்து நீங்க தாங்க, நம்ம அதுக்கான பதில் கொடுக்கிறோம். ஒன்று, சூனியத்திற்கான பதிலாக இதை நம்ம நிறைவு செய்யலாம். நம்ம இதை மட்டும்தான் மறுக்கிறோமான்னு கேட்டால் இல்லை, இன்னும் சில நபிமொழிகளை மறுக்கிறோம். வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சூனியத்தை தவிர்த்து வேற என்னென்ன நபிமொழிகளை மறுக்கிறோம் அப்படிங்கிறத அதை இறுதி தலைப்பாக 4 வாரம் சொன்னோம். 4 வாரத்தோட சூனியம் நிறைவு பெறுது. நம்ம இருந்தாலும் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ் என்று எடுத்த காரணத்தினால அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வேற என்னென்ன நபிமொழிகளை புகாரி முஸ்லிமில் இருந்து ஆதாரபூர்வமானது என்று மக்களால் பார்க்கப்பட்டாலும் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று என்ன அடிப்படையில் மறுக்கிறோம், மறுத்தது நியாயமா அநியாயமா, இல்லை இது தப்பு அப்படின்னு நீங்க சுட்டி காட்டினா தப்பு தான், இனிமேல் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற இடத்துக்கு வந்துடலாம். இல்லை இது உண்மையில மறுக்கப்பட வேண்டியதானா அப்படின்னா நீங்கள் மறுத்து தான் ஆக வேண்டும். ஏன்னா அந்த தத்துவம் அவ்வளோ மோசமாக, கொச்சையாக, அல்லது நபிகள் பெருமகனார் நாசப்படுத்தக்கூடிய, கண்ணியத்தை குலைக்கக்கூடிய வகையில் சில செய்திகளை நாம மறுத்து இருக்கிறோம். அது குறித்த தகவலை இன்ஷா அல்லாஹ் நாளை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பார்ப்போம். நாளை தினம் குர்ஆனில் இருந்து கேள்வி நிகழ்ச்சி, நாளை மறுநாள் சூனியம் தொடர்பான நேரடி கேள்வி நிகழ்ச்சி. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஹாமிதியா தைக்கா பெரிய நெசவு தெருவில் உள்ள ஹாமிதியா தைக்காவில் வைத்து இரத்த தான முகாம் நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆண்களும் பெண்களும் தவறாமல் கலந்து கொண்டு உங்களுடைய குருதி கொடையை நீங்க கொடுங்க. சென்ற முறை ஆகஸ்ட் 15 கொடுத்தவர்கள் தாராளமாக இந்த முறை கொடுக்கலாம். ஒரு பெண் 4 மாதம் கழித்து, ஒரு ஆண் 3 மாதம் கழித்து ரத்தம் கொடுக்கலாம். கொடுத்தவங்க தாராளமாக நீங்க இரத்த தானம் செய்யுங்க. இதன் மூலமாக பல உயிர்களை காக்கக்கூடிய நற்பணி என்பதை நம்ம நினைவுபடுத்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.